தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மேகதாதுவில் கர்நாடகா அணைக்கட்டை எதிர்ப்பு தெரிவித்து ஒசூரிலிருந்து மேகதாது நோக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் பயணம் மேற்கொள்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். ஜெகநாத், வணக்கம். இதுல யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, எங்க வரைக்கும் இந்த நடைப்பயணம் நடக்குது, கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழைய நகராட்சி அலுவலகம் பகுதியில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் மேகதாது அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்து மேகதாது நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு முன்னதாக தற்போது அந்த பகுதியில் பழைய நகராட்சி பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் தற்போது கர்நாடக அரசை கண்டித்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கட்சியில் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக கோவை டிஐஜி சாமிநாதன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பின்படி காவேரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி மேகதாதை நோக்கி பயணம் என்ற இந்த தலைப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த கட்சியின் மாநில வீரபாண்டியன் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில செயலாளர் லகுமையா உட்பட ஏராளமானோர் பங்கேற்றுட்டாங்க. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த 2007ஆம் ஆண்டு காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் வழங்கிய இறுதி தீர்ப்பையும் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் மதிக்காமல் சம்பந்தப்பட்ட காவேரி படுகை மாநிலங்களில் ஒப்புதல் பெறாமலும் மத்திய அரசிடம் எந்த அனுமதியும் பெறாமல் மேகதாதுவில் காவேரி குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் ஒரு தலைபட்சமாக முயற்சிக்கிறது என்ற கண்டித்தும் கர்நாடக அரசால் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு காவேரி ஆற்றில் தமிழகத்திற்கு வர வேண்டிய உபரி நீர் தடுக்கப்படும். இதனால் தமிழகத்தின் 32 மாவட்டங்களில் 25 ஏக்கர் விவசாய நிலங்கள் டெல்டா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார். அது மட்டுமின்றி குடிநீருக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் குடித்தண்ணீரும் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்படும் என்றும் மேகதாது அணை சம்பந்தப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதையும் மீறி மேகதாது பகுதி அணை கட்டே தீர்வோம் என்று கர்நாடக அரசு கூறி வருவது. இதை கண்டித்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார். இவர்கள் மேகதாது நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இவர்களை ஓசூரிலிருந்து சுமார் 500 மீட்டர் அளவிலே தடுத்து நிறுத்த போலீசார் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தடுப்பு பேரிகார்டுகளை போட்டு தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விக்னேஷ், மேகதாதுவில் கர்நாடகா அணைக்கட்டை எதிர்ப்பு தெரிவித்து ஒசூரிலிருந்து மேகதாது நோக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெற்றோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.